ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம குவாண்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷன் சைன் இன்வர்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் பிகாஸ் இட் இஸ்ன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இது மெமரி பேஸ் தான், ஏன்னா இப்போ புதுசாக பார்க்கனாலும் உங்களுக்கு புரியாது. ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணணும்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும், அது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், ஃபைனிட்டாக இருக்கணும். அப்போ தான் வேவ் ஃபங்க்ஷன் வந்து அக்செப்டபிளாக இருக்கும். இது வந்து அக்செப்டபிள் கிடையாது டியூ டு த ரீசன் ஆஃப் நாட் அ சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன். இது ஒரு வேளை இதே கொஸ்டின் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த வேல்யூ ஆஃப் கம்யூட்டேட்டர் எக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்டு என்னென்னு ஆன்சர் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து குவாண்டம் வந்து தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து எக்ஸ் பி எக்ஸ் ஸ்கொயர்டு. பொதுவாக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஓட்டா ஹெச் கட்டு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎக்ஸ் முன்னாடி வந்துட்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஐஓட்டா ஹெச் கட். ஐங்கிறது வந்து ஐஓட்டான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க குவாண்டமில். இப்போ வந்து எக்ஸ்பிஎக்ஸ்னா ஐயோட்டா ஹெச் கட்டு, பிஎக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் எக்ஸ் வந்துச்சுன்னா மைனஸ் ஐயோட்டா ஹெச் கட். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ரெண்டு ரிலேஷனும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸ்பிஎக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எதுவாக இருந்தாலும் வெறும் எக்ஸ்பிஎக்ஸ்னால் நம்ம ஐயோட்டா ஹெச் கட்னு மட்டும் ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக அந்த மாதிரியும் வரும். பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த கொஷின் வருதா அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், பி எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எதுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களோ அந்த டேம் வந்து முன்னாடி எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து எக்ஸ்பிஎக்ஸ் எடுத்து எழுதினோம்னா மீதி அதில் என்ன இருக்கும், ஒரு பிஎக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிற மாதிரி 2 முன்னாடி போட்டு எழுதிக்கணும், 2px. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், ஐயோட்டா ஹெச் கட்டு 2px. அவ்வளோதான். இந்த 2 மட்டும் முன்னாடி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ இன்னொன்று பாருங்களேன், இவங்க வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு பிஎக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்க எக்ஸ் பிஎக்ஸை ஃபஸ்ட்டு தனியாக எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டை 2xன்னு போட்டு முன்னாடி எழுதிக்கிறோம். அப்போ வந்து 2x ஐயோட்டா ஹெச் கட்டு. இதுதான் ஆன்சரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இன்னொரு தடவை வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போட்டு பாருங்கள். இதை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து புரிஞ்சிடும். இதை பார்த்து போடுங்க, இதை வந்து பார்க்காம போட்டு பாருங்கள்.